நம்ம இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறோம். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்க ரிஜெக்ட் ஆகுறதுக்கு இதுதான் ரீசன். என்ன மாரியே ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். ப்ராப்பரான பாடி லாங்குவேஜ் இருக்காது. போயிட்டு அங்க நெக்கலா நிக்கிறது, ஆட்டிட்யூடோட பேசுறது. அண்ட் தென் கம்பெனிய பத்தி பிஃபோராவே எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாம, கம்பெனி என்ன, நம்மளுக்கு என்ன ஜாப்க்கு எடுக்குறாங்க, நம்ம ஜேடி என்ன, நம்ம ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ஹெச்ஆர் கிட்ட கூட என்னன்னு கேட்கறது இல்ல. லிங்க்டின்ல பார்க்கறது இல்ல. நேரா இன்டர்வியூவா டைரக்ட்டா ஃபைல தூக்கிட்டு கம்பெனிக்குள்ள போயிறது. பழைய கம்பெனி பத்தியோ, இல்ல பழைய காலேஜ பத்தியோ, இல்ல பழைய ப்ராஜெக்ட்ஸ பத்தியோ பேச சொன்னா, அது தப்பு தப்பா பேசும். அந்த மாரிலாம் பண்ணீங்கன்னா, உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே வராது. 2வது நம்மளுக்கு என்ன தேவைன்னா, நம்ம எல்லாருக்குமே சேலரி வேணும் தான். சேலரி முக்கியம் தான். பட் உள்ள போயிட்டு அவங்க சேலரி எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது, டைரக்ட்டா எனக்கு ஒரு 1.5 லேக்ஸ் வேணும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா, உங்களோட ஸ்கில் செட்டுக்கும் அவன் ஏன் 1.5 லேக்ஸ் தரணுன்றதுக்கும் ஜஸ்டிஃபிகேஷனே கிடையாது. சரிங்களா? அவங்க கிட்ட கேளுங்க. உங்களோட பட்ஜெட் என்ன? இந்த ரோலுக்கு என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த சேலரி உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. உங்களுக்கு ஓகேவா இல்லனாலும், கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவன் ஒரு 25,000 நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னானா, ஒரு 30,000 கேளுங்க. அது வந்து ஜஸ்டிஃபையபிளா இருக்கும். 25,000 தரேன்னு சொன்னா, எனக்கு ஒரு 60, 70K குடுத்தீங்கன்னா, என் ஃபேமிலிய மெயின்டெயின் பண்ண கரெக்ட்டா இருக்கும். உங்க ஃபேமிலி மெயின்டெயின் பண்றது கம்பெனிக்காரனோட வேலை இல்ல. உங்க ஃபேமிலிய நீங்க தான் மெயின்டெயின் பண்ணிக்கணும். அவன் உங்களுக்கு எவ்வளோ சேலரி போடணுன்றது, அந்த ரோலுக்கு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ள நீங்க கேட்டா தான் உங்கள எடுப்பான். இல்லன்னா, அந்த 25,000க்கே ஓகே சொல்றதுக்கு உங்களுக்கு பின்னாடியே ஒருத்தன் இருப்பான். அவன எடுத்து உள்ள போட்டுப்பாங்க.